இப்போ வந்து கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே பொல பொலன்னு இருக்கும், கட்டி கட்டி ஆகாது. எப்படி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. கோதுமை வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி 1, 4-5 பச்சை மிளகா, ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். அதுக்கு தாளிக்க நடக்கடலை, கடலப்பருப்பு, சோளம் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த கோதுமையை வந்து அப்படியே சூடு வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்படி நல்லா சூடு வர வறுத்துக்கணும். சூடு வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நடக்கடலையும் கடலைப்பருப்பும் வச்சுருக்கோமா, அதை போடணும். கடலைப்பருப்பும் நடக்கடலையும் நல்லா செவந்து வரணும். கடலைப்பருப்பும் நடக்கடலையும் செவந்து வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போடணும். இதில் வந்து எல்லா காய்கறியும் போடலாம். எங்கிட்ட இருக்கிறது வெங்காயம், கேரட் தான். கேப்சிகம், முட்டைக்கோசு எது வேணாலும் போடலாம். அதில் கடலைப்பருப்பு நடக்கடலை போட்டு செவந்துருச்சு. அதுக்கு பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும். கேரட், ஸ்வீட் சோளம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை ரவை, அதை போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு சும்மா கிளற வேண்டியது. ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்குமா, இப்போ 1க்கு 2ங்கிற அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட வேண்டியது.